அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பிள்ளைங்களை டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா வாசலில் ஊளி மீன் விற்றுச்சு, அதையும் வாங்கி க்ளீன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு மீன் கழுவுத கல்லை பார்க்கும்போது அதை கொஞ்சம் நவுட்டி வச்சுருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா எறும்பு, இது என்ன முட்டைனா என்னென்னு தெரியலை. அந்த எறும்பு பாருங்கள், அது பாதுகாப்பாக அதில் வச்சுருந்ததை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகுது. நான் இதை பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் வியந்து பார்த்தேன். அந்த முட்டையை பார்த்திங்கன்னா அது ஒரு நிமிஷத்தில் கண்ணை முடி திறக்கக்குள்ளே எல்லா எறும்புமே ஒன்று போல் பாதுகாப்பாக அதை அடி முடியுமா பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போதுவோம். ஆனால் அது எங்கே சேகரிக்குன்னு தெரியல. ஒரு சின்ன தோலானாக்கா இருந்துச்சு, அது உள்ளே கொண்டு போய் அவ்வளோத்தையுமே பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நானும் அது பார்த்துக்கிட்டே இருந்ததில்ல, டைம் போனது தெரியலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மீன் கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ பார்த்திங்கன்னா சாலை மீனுமே வாசலில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே வந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு சாலை மீனை பொரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி ஊளி மீனை குழம்பு வச்சிடலாமா அப்படின்ட்டு, ஏன்னா அதோட குவான்டிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதனால் சாலை மீன் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வாசலில் பருத்தி பால் விற்றுச்சு, நல்லாவே இருந்துச்சு. குடிக்கைக்கு மீனெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக குடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணக்க மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் காலையில் பிள்ளைங்களுக்கு சோறு ரெடி பண்ணது இருந்துச்சு. அதனால் நம்ம நைட்டுக்கு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களும் சோறு சாப்பிட்டுக்கிடுவாங்க குழம்பு ஊற்றி. அதனால் காலையில் பொங்கின சோறை வச்சு நம்ம சாப்பிட்றலாமா அப்படின்ட்டு சூப்பராக நல்ல எண்ணெய் மிதக்க ரத்தமாக மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா பூட்டு கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சோத்தில் எடுத்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலையில் பீன்ஸ் பொரியலுமே வச்சுருந்தோம் பிள்ளைங்களுக்காக. சூப்பராக சோறு பொங்கி சாலை மீனை வச்சு பொரியல் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு.